ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். ஸோ முக்கியமான தேதிகள் பார்ப்போம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஜூன் 2 ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 23, 2025 தான் லாஸ்ட் டேட். ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. ஜூன் 24, 2025 ஓகேங்களா. அப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுற விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 28லேருந்து ஜூன் 30 வரைக்கும் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிபிடி எக்ஸாம் வந்து ஜூலை 24லேருந்து ஆகஸ்ட் 4 வரைக்கும் நாங்கள் ஷெடியூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் டென்டேட்டிவ் தான், சரிங்களா. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சிங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் கொரிஸ் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. மேலும் முக்கியமானவங்களை பார்க்கலாம். இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இதில் வெரைட்டி ஆஃப் போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட் குரூப் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 வயசு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம். அதுக்கப்புறம் ஒரு சில போஸ்ட்டுலாம் மினிமம் ஏஜ் வந்து மாறும். 20, 21, 25 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கணும், சரிங்களா. அந்த டேபிளில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அப்பெண்டிக்ஸ் 3ல் இருக்குது என்னென்ன போஸ்ட் இருக்குது, என்னென்ன ரீஜனில் வருது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளியராக பார்த்துக்கலாம். அப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ், அதுலேயுமே ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்து 13, 15 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனுக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில கேட்டகரிக்கும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதாவது பிடபிள்யூடியிலே டிஃபென்ஸ் பர்சனலில் டிசேபிள்டாக இருக்கவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி வரீங்களோ தெளிவாக செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன், சரிங்களா. விடோஸ், டைவர்ஸ் உமன் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே எஸ்சி எஸ்டிக்குன்னு தனியாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ தெளிவாக அந்த கேட்டகரிலாம் நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஓகேங்களா. அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஜூன் 23, 2025 தான் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட், ஓகேங்களா. அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் ஒரு கேட்டகரி தான் அப்ளை பண்ணணும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே ஆன்லைன் மோடு தான் சொல்லியிருக்காங்க. உமன் கேண்டிடேட்டு, எஸ்சி எஸ்டி, அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குலாம் ஃபீஸ் எதுவும் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 24 ஜூன் 2025ன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அப்புறம் கரெக்ஷன் பண்ணுற டேட் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்புறம் நேம் ஆஃப் த எக்ஸாம் சென்டர், ஓகேங்களா. என்னென்ன எக்ஸாம் சென்டர் இருக்குது, எந்த ரீஜனுக்கு எது ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே தெளிவாக பார்த்துக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ரீஜன் தான் வரும். எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் சென்டருக்கான கோடுமே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா. நம்ம வந்து சதர்ன் ரீஜனு சென்னை தான் வந்து ஹெட் ஆஃபீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட் லிங்க்குமே கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. சிபிடிக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான், மல்டிபிள் சாய்ஸில் தான் இருக்கும். 10+2 பேட்டர்ன் லெவல், அதாவது ஹை செகண்டரி லெவல் தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ மொத்தமாக 4 டாபிக்ஸு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து 2 மார்க்கு. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க் வந்து இருக்கும், ஓகேங்களா. இதே போல் எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ், 1 ஹவர், ஓகேங்களா. பிடபிள்யூடி கேண்டிடேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 80 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜை தவிர மற்ற எல்லாமே ஹிந்தி, இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் இருக்கும். மற்றபடி இங்கிலீஷ் மட்டும் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும், சரிங்களா. அதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 0.5, ஓகேங்களா. நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். அதே போல் ஹிந்தி, இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா சிபிடி அந்த கொஷின் பேப்பரே இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில் டெஸ்ட்டு, டைப்பிங் டெஸ்ட்டு, டேட்டா என்ட்ரி, கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன் சொல்லிட்டு இந்த வேரியஸ் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த க்ரைட்டேரியா கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. மெட்ரிகுலேஷன் லெவல் சிலபஸ், ஹையர் செகண்டரி லெவல் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறமா கிராஜுவேஷன் அபோ லெவல் சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா. பிறகு எக்ஸாமுக்கான கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தெளிவாக அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்துக்கலாம். மொத்தம் ஒரு 110 பேஜ் இருக்குது. சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் வேணால் அதையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ட் ஏ, பார்ட் பின்னு சொல்லிட்டு 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எல்லாமே அன்னெக்சர் 4ல் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஆன்லைன் வந்து ஃபில் பண்ணலாம், சரிங்களா. ஸ்க்ரீன்ஷாட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா. மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை போஸ்ட் இருக்குது,
நம்ம சதர்ன் ரீஜனுக்கு வந்து எவ்வளோ போஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு டேபிளில் சொல்லியிருப்பாங்க. அந்த டேபிளை கிளியராக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த டேபிள் தான் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளை வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன ரீஜன் சீரியல் நம்பர், அப்புறம் என்ன ரீஜனில் வருது, அப்புறம் போஸ்ட் கேட்டகரி நம்பர் என்ன, என்ன போஸ்ட் நேமு, நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்ன, என்ன ஏஜ் லிமிட்டு, பே ஸ்கேல் எவ்வளோ, அப்புறம் அதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் வந்து ஈக்குவல் 10th 12th இல்லை கிராஜுவேஷன் லெவலா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷனில் வருது, அதுக்கப்புறம் வேகன்சி என்ன, எஸ்சி எஸ்டி ஓபிசி யூஆர் இடபிள்யூஎஸ் டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு அதர்ஸ்னு சொல்லிட்டு தெளிவாக டேபிளில் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளை ஃபஸ்ட்டு கிளியராக பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரீஜன் வைஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம சதர்ன் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டவுன் பண்ணிட்டே வாங்க. சதர்ன் ரீஜனுக்கு வந்து கீழே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா டேபிளில் வந்து. ஸோ சீரியல் நம்பர் 277 நம்ம சதர்ன் ரீஜன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சீரியல் நம்பர் 277 ஓகேங்களா. அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் 314 வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜன் முடியுது. ஸோ நீங்கள் தெளிவாக பார்த்துக்கங்க என்ன கேட்டகரி போஸ்ட் நம்பர், என்ன கேட்டகரி போஸ்ட்டு, அது என்ன டிபார்ட்மெண்ட்டில் வருது, என்ன ஏஜ் லிமிட்டு, அப்புறம் என்ன குவாலிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் ஓகேங்களா. தெளிவாக பார்த்துக்குங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா ரீஜனும் சேர்த்து ஓகேங்களா 2423 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க, டிசேபிலிட்டி கேட்டகரி வைஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேபிளை கிளியராக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா. மொத்தம் ஒரு 365 சீரியல் நம்பர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க எல்லா ரீஜனுமே சேர்த்து ஓகேங்களா. ஸோ அந்த டேபிள் ரொம்ப முக்கியம், அதை தெளிவாக பார்த்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அறிவிச்சிருந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள் ஓகேங்களா. அதாவது 10th 12th கிராஜுவேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களாம் எலிஜிபிள் தான். நீங்கள் அந்த டேபிளை கிளியராக பார்க்கணும் ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு கேட்டகரி ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ உங்களுக்கு என்ன போஸ்ட் சூட் ஆகுதோ தெளிவாக பார்த்துட்டு ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.